வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாயும் மொழி நீ எனக்கு கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆயிற்று. முதல் வெளிநாட்டு பயணம் முடிந்து மனதையும் தெளிவாக்கி கொண்டு வந்தாலும் நான் எத்தனை நல்ல மனம் கொண்ட ஒரு துணையை இழந்து விட்டோம் என்ற ஆதங்கம் மட்டும் அவளை அலைக்கழித்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் கூடவே ஒரு உற்சாகமும் தொற்றிக் கொண்டுதான் இருந்தது. 10 நாட்களாக விட்டிருந்த சித்தார்த்தை வீட்டினுள் நுழையும் போதே ஓடி வந்து அவனை வாரி அணைத்து கொண்டாள். வாங்கி கொண்டு வந்த விளையாட்டு சாமான்களையும் ட்ரெஸ்களையும் ஆசையோடு அவன் மீது கொட்டி ஆனந்த கூத்தாடினாள். ராதா, நீ ரொம்ப உற்சாகமாயிருக்க. முகமே தெளிவா இருக்குதுடி. வீட்டையும் இந்த சூழ்நிலையையும் விட்டு தூர நீ இருக்கிறதே உன் மனசுக்கு எத்தனை நிம்மதியை தந்திருக்குன்னு புரியறதுடி கண்ணா. அம்மா ப்ளீஸ், மறுபடியும் எதையாவது பேசாதம்மா. இப்பதான் வந்து நுழைஞ்சிருக்கேன். வேண்டாம்மா. சரி விடு. எனக்கு அர்ஜென்ட்டா 2000 ரூபாய் வேணும்மா. வீட்டில் இருக்கா? எதுக்குடி? யார்கிட்டையாவது கடன் வாங்கிண்டியா? ஆமாம்மா, அது இன்னைக்கே திருப்பி கொடுத்தா தாம்மா கௌரவம். இன்னைக்கு சாயந்தரம் போகணும்மா. சித்தார்த்தையும் கூட்டிண்டு போக போறேன். மாலாவையும் கூட்டிண்டு போயேண்டி. தனியா ஏன் போகணும்? சரிம்மா, அதை பத்தி இப்ப என்ன? அலுப்பா இருக்குமா? சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணுமா? சாப்பிட்டு சித்தார்த்துடன் கொஞ்சிக் கொண்டே படுத்து தூங்கி போனாள். வெகு நாட்களுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான உறக்கம். அதில் வந்த கனவுகளும் வண்ண கோலங்களான ஆர்சி பூக்களும் மாரியம்மனின் கோவிலின் வளைவுகள் என்ற எல்லாமே அவளை சந்தோஷப்படுத்தின. லைட்டாய் காஃபி டிஃபன் சாப்பிட்டு சித்தார்த்துக்கு அழகாய் ட்ரெஸ் செய்தாள். ஹேண்ட்பேக்கில் ஞாபகமாய் ரூபாயை எடுத்து வைத்து கொண்டாள். அம்மா போயிட்டு வரம்மா. மாலாவை கூட்டிண்டு போறியா? அவ இப்ப வந்துடுவா. வேண்டாமா, நாழி ஆயிடுத்து. நான் சீக்கிரமா திரும்பணுமே. இன்னும் அப்பாவை பார்க்கவே இல்லையே. அப்பா டூர்ல இருந்து சாயந்தரமா வந்துடுவாரே. அதுக்குள்ள திரும்ப வேண்டாமாம்மா? சரி, சீக்கிரமா வந்துடுமா. ஃபோன் மணி கிணுகிணுக்க சட்டென்று ஓடி வந்து ஆவலுடன் எடுத்தாள் ராதா. ஏண்டி, உன் லவ்வரோட சிங்கப்பூர்ல போய் கொட்டம் அடிச்சுட்டு வந்தது தெரியாதுன்னு நினைச்சுக்கிறியா? உள்ளூர்ல எல்லா இடமும் அழுத்து போச்சா? புது இடம், புது ஹோட்டலா? திடீரென்று ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவளின் உற்சாகம் பூராவும் வடிய ஓவென்று கத்தினாள். போன வைட பொறுக்கி ராஸ்கல். ஆமாண்டா, போவேன். யாரோட வேணும்னாலும் போவேன். நீ யாருடா கேட்க? அதான் அறுத்து போட்டாச்சே. வாய மூடிண்டு வை. இல்லனா உன் பேச்ச டேப் பண்ணியிருக்க. போலீஸ்க்கு கொடுத்து கம்ப்ளைண்ட் தருவேன். வைடா. ரிசீவரை எரியாத குறையாய் வைத்துவிட்டு அப்படியே சேரில் சாய்ந்தாள் ராதா. ஆத்திரமும் கோபமும் அழுகையாய் வெடித்து அவளுடைய அத்தனை உற்சாகங்களும் இப்போது வடிந்து குறுகி போனாள். குழந்தை சித்தார்த் அழும் தாயையே பார்த்து கொண்டு மிரள மிரள விழித்தான். ராதா, இன்னும் ஏண்டி இப்படி ஒடுங்கி போற? குழந்தையை பாரு, எப்படி பயந்துண்டு நிக்கிறது. போ, மூஞ்சி அலம்பிண்டு வா. மறுபடியும் போன் கிணுகிணுக்க பாய்ந்து எடுத்தாள். வேகம் வார்த்தையில் கூடியது. திட்டுவதற்காக வாயை திறந்த அதே வினாடி பிரீத்தின் குரல் காதில் விழ கப்பென்று உதடுகளை இழுத்து மூடினாள். ஆத்திரம் மறைந்து உற்சாகம் பீரிட்டது. ஆர்சிப் பூக்கள் சிரித்தன. இன்னைக்கு இப்பதான் உங்க வீட்டுக்கு சித்தார்த்தும் நானும் புறப்பட்டுண்டு இருக்கோம். வரலாமா? இல்ல தொந்தரவில்லையே? சிரித்தாள் ராதா. ஓகே, வர. சித்தார்த்தை கூட்டிண்டுதான். குதூகலம் கொப்பளிக்க சித்தார்த்தின் கையை பிடித்து தட்டாமாலை சுற்றினாள். வடிந்த உற்சாகம் மீண்டும் மனதில் படிந்து அவளை துள்ள வைத்தது. கோகிலத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன இது? ஒரு பேரனுக்கு ஒரு போனுக்கு அழறா, இன்னொரு போனுக்கு சிரிச்சு குதிக்கிறா. புரியலையே. ஏதாவது விவகாரம் ஆரம்பமாயிடுமா? அம்மா போயிட்டு வர சொல்லிவிட்டு பதிலுக்கு காத்திருக்காமல் சித்தார்த்துடன் சென்றே விட்டாள் ராதா.
விலாசம் பார்த்து ஆட்டோவை நிறுத்தி பணம் தந்து சித்தார்த்துடன் நிதானமாய் அந்த வீட்டின் அழைப்பு மணியை அழுத்தினாள். நித்யாவுக்கு முதலிலேயே அவள் வருவது பிரீத் மூலமாக தெரிந்ததால் கையில் அழகான பூங்கத்துடன் ராதாவை வரவேற்று சித்தார்த்தை எடுத்துக்கொண்டு முத்தம் கொடுத்தாள். வாங்க ராதா, உங்களை முதல் தடவையாத்தான் சந்திக்கிறேனாலும் உங்களை பத்தி அவர் நிறைய சொல்லியிருக்கார். அதனால எனக்கு நீங்க புதியவராகவே தோணல. வாங்க வாங்க ராதா, மென்மையான குரலில் பேசினாள் நித்யா. நித்யா, எல்லாம் சரி. என்னை நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறது எனக்கு அந்நியமா தோன்றது. ஏறத்தாழ ஒரே வயசுல இருக்கிற நாம நீ வா போன்னே பேசலாமே. நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரி ராதா, அதுல ஒன்னும் எனக்கு ஆட்சேபனை இல்ல. இருவரும் சிரிக்கும்போது சித்தார்த்தும் ஒன்றும் புரியாமல் கை கொட்டி சிரித்தான். எப்ப டியூ டேட் கொடுத்திருக்காங்க நித்யா? இன்னும் 3 மாசம் காத்திருக்கணும் ராதா. வளகாப்பே அடுத்த மாசம் 5ஆம் தேதி தான் வச்சிருக்காங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? சித்தார்த்துக்கும் பிஸ்கட் தரலாமா? பரவாயில்ல, அப்புறமா தயக்கத்தோடு இழுத்தாள் ராதா. இதுதான் நித்யா. ராதாவோட பழக்கமே எதையுமே ஒரு தயக்கத்தோட தான் அணுகுவா. அதனாலதான் எதுவுமே அவகிட்ட வரவும் தயங்குறதுன்னு நான் சொல்றேன். இல்ல, நீங்களும் வந்துட்டா அதை தைரியமா சொல்ல வேண்டியது தானே. ஏன் தயங்குன? நித்யா ஏதாவது நினைச்சுப்பான்னு தானே. தலை குனிந்தாள் ராதா. நித்யா அவள் அருகில் வந்து அவள் மோவாயை தூக்கி பிடித்தாள். ராதா, இப்படி நீ இருக்கிறது தப்புன்னு தோணலையா? அவர் சிங்கப்பூர்ல உனக்கு எத்தனை அட்வைஸ் பண்ணினார்? அத்தனையையும் அந்த சீங் லேக்ல இருக்கிற தண்ணியிலேயே கரைச்சு விட்டுட்டியா? லேசான திடுக்கிடலுடன் நித்யாவையும் பிரீத்தையும் மாறி மாறி பார்த்தாள். எத்தனை உத்தமமான உண்மையான கணவன்! சிங்கப்பூரில் நடந்த எதையுமே மனைவியிடம் மறைக்காமல் எப்படி எப்படி இந்த மாதிரியும் இருக்காங்களா? என்னை பார்த்தவர் ராமனை போலன்னா எனக்கு வாய்த்தவர் ராவணனை போலத்தான். கடைசியில் நடந்தது அதுதானே. என்னதான் மனதில் தெளிவு ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதிரியான ஒப்பிட்டு பார்ப்பது அவள் வரை தவிர்க்க முடியாததாகத்தான் இருந்தது. ப்ளீஸ் நித்யா, கண்டிப்பா இந்த தயக்கத்தை விட்டுடுறேன். ஆனா கொஞ்சம் டைம் கொடு. அதற்குள் பிரீத் ட்ரெஸ் சேஞ்ச் செய்து கொண்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தான். சித்தார்த், அங்கிளுக்கு நமஸ்தே சொல்லு, ஃப்ளையிங் கிஸ் கொடு. சித்தார்த் செய்ய வெரி குட் என்று சொன்ன பிரீத் அவனை தூக்கி கொண்டு இவர்களுடன் பேசியபடியே குழந்தையையும் கொஞ்சிக் கொண்டிருந்தான். நித்யாவும் ராதாவுமாய் ஸ்நாக்ஸையும் டீயையும் கொண்டு வந்து வைத்தார்கள். சாப்பிட்டு கொண்டே பேசிக்கொண்டு இருந்த போதுதான் நித்யா கேட்டாள். ராதா, மேல் கொண்டு சித்தார்த்த பத்தியும் உன்னை பத்தியும் என்ன பிளான் பண்ணியிருக்க? அவள் அப்படி கேட்பாள் என்பதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத ராதா பதில் சொல்ல தெரியாமல் திணறித்தான் போனாள். என்ன கேட்ட நித்யா? பிளானா? அப்படிலாம் நான் ஒன்றும் யோசிக்கவே இல்லையே. அவசியம்னு இதுவரை எனக்கு தோணல. அதான். ராதா, நீ இன்னும் பச்சை குழந்தையாட்டமாத்தான் இருக்க. ஆரம்ப வாழ்க்கை சரியா அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை பிற்கால வாழ்க்கை கேள்விக்குரிய ஆகிற இந்த காலத்துல ஒரு குழந்தையோட நீ ஒருத்தியாவே உன் முன்னால நீண்டு கிடக்கிற பாதையை பத்தி யோசிக்க வேண்டாமா? ராதாவின் உள்ளுக்குள் ஒரு சீற்றம் எழுந்து அடங்கியது. பிரீத் சித்தார்த்தை எடுத்துக்கொண்டு விளையாட்டு காட்டியபடி உள்ளேயும் வெளியேயுமாய் சுற்றி கொண்டிருந்தான். ராதா, நான் இப்படி கேட்டது உனக்கு கோபமாயிருக்கா? வேண்டாம் ராதா, கோபமே கூடாது. ஒரு உண்மையான ஸ்நேகம்னா நண்பனோட சுக துக்கத்துல மட்டும் பங்கு கொண்டு கையை தட்டி கொண்டு போயிடுறது மட்டும் இல்ல, அந்த நண்பனோட எதிர்கால நல் வாழ்க்கைக்கும் வழி தேடுறதுதான் உண்மையான ஸ்நேகம். நானும் அவரும் உன்னை எங்க உயிர் சிநேகிதியா நினைக்கிறதாலதான் உன்னோட எதிர்காலத்தை பத்தியும் நினைச்சு பாக்குறோம். அது தப்பா ராதா? சீற்றம் போன இடம் தெரியவில்லை. தன்னையே கேவலமாக எண்ணி நொந்து கொண்டாள். விம்மல் வெடித்து அடக்கினாள். நித்யா, எனக்கு மூளையே மரத்து போச்சுன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி எனக்கு நினைக்க தெரியல. சரி, இப்ப யோசி. இனிமே என்ன வழின்னு யோசி. நித்யா, அப்பாவும் அம்மாவும் எனக்கு பக்க பலமா இருக்கிறப்ப நான் எதுக்கு கவலைப்படணும்னு தான் இருக்க நித்யா. எனக்கு ஒரு நல்லது கெட்டதுனாலும் அவங்க அதை ஏத்துண்டு அதுக்கு தகுந்தா போல நடக்கிறதால எனக்கு அப்படி யோசிக்க வேண்டிய சந்தர்ப்பமே வரல நித்யா. ராதா,
நான் ஒன்று சொன்ன கண்டிப்பா தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நான் கொஞ்சம் அழுத்தமாவே உன்னோட பேச நினைக்கிறேன். அதனால உன்னோட மனம் பாதிக்கப்பட்டு என்னை தப்பா நினைச்சுக்க கூடாது இல்லையா? அதுக்குத்தான் இத்தனை பீடிகை போடுறேன். நன்னா புரிஞ்சுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும் ராதா. நித்யா, கண்டிப்பா தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஏன்னா என் வெல் விஷரா நீங்க இருக்கிறப்ப உங்க யோசனையை ஏத்துக்கிறது தான் நல்லது என்கிற எண்ணம் எனக்குள்ள எப்பவோ வந்தாச்சு நித்யா. கோ ஹெட். ராதா, நீ சொன்ன உங்க அப்பா அம்மா உன்னை கவலையே பட விடாம எல்லா பொறுப்புகளையும் தாங்களே பாத்துக்கறாங்கன்னு நீ பெருமையா சொன்ன. அது தப்பு ராதா. காலங்கிறது நமக்கு முன்னாடிதான் ஓடுமே ஒழிய பின்னாடி போறது இல்ல. உன்னை விட உன்னை பெத்தவங்க வயசானவங்க. நெருப்புன்னா வாய் வெந்துடாது. அவங்க காலம் எத்தனை வருஷங்கள்னு நாம சொல்ல முடியாது. எந்த பொறுப்பையும் ஏத்துண்டு நடக்க தெரியாத நீ அப்ப என்ன செய்வ? திக்கு திசை தெரியாம விழிப்ப, வகை தொகை தெரியாம திண்டாடுவ. நீ மட்டும்னா பரவாயில்ல ராதா. உன் குழந்தையும் தானே கஷ்டப்படும். அத பத்தி யோசனை பண்ணி பாத்தியா? இது உனக்கு அவசியமா இல்லையா? சொல்லு ராதா. நித்யாவையே பார்த்தாள் ராதா. வாழ்க்கையில் இத்தனை இருக்கிறதா? ஏன் எனக்கு எதுவுமே தோணல? நடந்ததை நினைக்கிறேனே ஒழிய நடக்கிறத பத்தி யோசிக்கணும்னு தோணவே இல்லையே. நித்யா எத்தனை அழகா விரிவா பேசுறா. இத்தனை தெளிவான எண்ணங்கள் இவளுக்குள் மட்டும் எப்படி உற்பத்தியாகிறது? ராதா, என்ன பிரமிச்சு போய் உட்கார்ந்திருக்க? விடு அதை. யோசனை பண்ணு. மூளையை கசக்கு. நீ என்ன விதத்துல உன்னையும் உன் குழந்தையையும் கஷ்டப்படாம வாழ்க்கை நடத்த வழின்னு 4 விதமாகவும் யோசி. அத சொல்லு. உனக்கு எது தோணினாலும் சொல்லு, தப்பில்ல. அலசி பார்க்கலாம். அது நல்ல வழியா கஷ்டமானதான்னு உனக்கே புரியும். கமான் ராதா, பேசு, நிறைய பேசு. ஓமையா நீ உட்கார உட்கார தனிமையை நாட நாட மூளை மரத்துத்தான் போகும் ராதா. அதனால எப்போதும் மூளைக்கு நல்ல நல்ல யோசனையை கொடு. நடந்ததை பற்றி கண்டிப்பா எண்ணாதே. அத மறந்துடு. கஷ்டம்தான், ஆனா மறக்க பழகு. ஆமாம் ராதா, நடந்ததை மறக்கவும் இனி நடக்க போறதை நினைக்கவும் பழகுமா. அது உனக்கு எவ்வளவு தெம்பை தரும் தெரியுமோ? அதை நீயே அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும் ராதா. இப்போதும் பிரமிப்பு தான் ஏற்பட்டது ராதாவிற்கு. நித்யா, நீ சொல்ல சொல்ல எனக்குள்ள நானே சுருண்டுன்னு இருந்தேனே, அதெல்லாம் இல்லாம நன்னா நிமிர்ந்து நிக்கிறாப்ல இருக்கு. எனக்கு நானே உசரமா தெரியறேன் நித்யா. எனக்கு இன்னும் உயர உயர பறக்கணும் போல இருக்கு. சித்தார்த்தோட விரல பிடிச்சுண்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. நானே இப்ப லேசா எடையே இல்லாத மாதிரி பஞ்சு போல இருக்க நித்யா. நிஜமா இப்போ என் எதிர்க்க உட்கார்ந்து இருக்கிறது நான் தான் நானே எனக்கு சந்தேகமா இருக்கு நித்யா. குட் ராதா, வெரி குட். இது நல்ல மாற்றம். இதை அப்படியே மனசுல நிறுத்தி வச்சுக்கோ, விட்டுடாத. அதையே பிடிச்சுண்டு உன் மனச ஓட விடு. நல்ல நல்ல வழிகள் புலப்படும். பாதை தெளிவா புரியும். எந்த பாதை உனக்கு உகந்ததுன்னு நீயே தேர்ந்தெடுக்கலாம். புரிஞ்சதா? நித்யா, முதல் நாளே ராதாவை நீ ரொம்ப பயமுறுத்திட்டேன்னு நினைக்கிற. பிரீத் கூறவும் இடை மறித்தாள் ராதா. இல்ல, கண்டிப்பா இல்ல. இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் எனக்கு தேவைதான். நாள் நட்சத்திரம் பார்த்து மூடு பார்த்து சொல்லணும்னா அதுக்கு ஏகப்பட்ட நாள் இல்ல, மாசமோ வருஷமோ கூட ஆகிடும். ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு நேரமே வேண்டாம், உடனே ஆரம்பிச்சுடணும் தான். அதைத்தான் நித்யா செய்திருக்கா. உண்மையில எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நித்யா, உனக்கு தேங்க்ஸ் சொல்லி அந்நியமா செஞ்சுட மாட்டேன். எனக்கு நீ எப்பவும் வேணும் நித்யா. உன்னை எந்த நேரத்திலையும் நான் இழக்க சம்மதிக்க மாட்டேன். நீதான் என் ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைடு. புரிஞ்சதா? உங்க 2 பேருக்கும் என் வணக்கம். நான் நன்னா யோசனை பண்ணிட்டு எனக்கு தோணற வழிகளை இன்னும் 1 வாரத்துல வந்து சொல்றேன். ஓகே? தட்ஸ் குட் நித்யா. யூ ஹாவ் டன் அ குட் ஜாப். எனக்கே சந்தோஷமா இருக்கு. என்னால கூட ராதா கிட்ட இப்படி பேசி இருக்க முடியாது. ராதாவோட உணர்ச்சிகளை ரொம்ப நன்னா தூண்டி விட்டுருக்க. அது இனிமே அடங்கவே அடங்காது. வழியை தேடி புறப்பட்டாச்சு. இனி நல்ல முடிவோட தான் வருவா ராதா. அந்த நம்பிக்கை இருக்கு. ராதா, புறப்படு. வீட்லயும் கவலைப்படுவாங்க. நேரம் ஆயிடுத்து. இதே எண்ணத்தை அசை போடு. போய் நன்னா யோசி, நன்னா சாப்பிடு, நன்னா தூங்கு.
குட் நைட் ராதா. நித்யாவை கட்டிக்கொண்டு கண்கள் மல்க அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள் ராதா. பிரீத்திற்கும் கையை அசைத்து சித்தார்த்துடன் வீட்டிற்கு வந்தாள். மனதினுள் பல வகை ஓட்டங்கள். பலராமன் மகளை பார்த்து சந்தோஷத்துடன் சிங்கப்பூரை பற்றியும் அவளுடைய புரோகிராம்களை பற்றியும் ஆவலுடன் மீண்டும் மீண்டும் விசாரிக்க மனதின் ஓட்டங்களை அடக்கி அப்பாவிற்கு இதமாக பதிலளித்தாள். அவள் தங்கிய வீட்டினரை பற்றி, சிராங்கூன் ரோடில் உள்ள சொர்க்கம் பற்றி, அவள் பார்த்த பொட்டானிக் கார்டன், மாரியம்மன் கோவில், முருகர் கோவில் எல்லாம் சொன்னாள். அப்பா, சிங்கப்பூர் கிட்ட செந்தோசான்னு ஒரு தீவு இருக்குப்பா. போயிட்டு வர கேபிள் கார் இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்கப்பா. 2வது உலகப் போருக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க தங்க மிலிட்ரியை மறுபடி அழைச்சுக்கிட்டு போறதுக்கு முன்னாடி சண்டையில இறந்தவங்களை அங்கங்க அப்படி அப்படியே இறந்து போன சடலங்களை விட்டுட்டு போயிடுவாங்களாம். அப்புறமா தான் 1967 முழுமையா சிங்கப்பூருக்கு சொந்தமாச்சு. 70வது வருஷத்துல இந்த இடத்தை ஹாலிடே ரிசார்ட்டா தயார் பண்ணி அதுக்கு செந்தோசான்னு பேரும் வச்சாங்களாம். அப்பா, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அமைதியும் நிம்மதியும் உள்ள தீவுன்னுப்பா. நமக்கு கூட அது பொருந்துறது இல்லப்பா. இதயத்தில் சுருக்கென்று தைத்த முள்ளை படக்கென்று பிடுங்கி இருந்தார் பலராமன். கண்டிப்பா கிடைக்கும் ராதா, கண்டிப்பா கிடைக்கும். நீ என்ன பேசினாலும் சரி. என்னைக்கும் இல்லாத தெளிவும் தைரியமும் உன் முகத்துல தெரியறதுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராதா. குட் நைட்பா. அம்மா குட் நைட். டயர்டா இருக்குப்பா, படுத்துக்கிற. சித்தார்த்தையும் எடுத்துக்கொண்டு அறையினுள் நுழைந்தாள். அவனை பாத்ரூம் போக வைத்து தன் அருகில் படுக்க வைத்து கொண்டாள். அம்மா, ஆன்டி ஆன்டி. சித்து, ஆன்டி உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அங்கிள? ஓ, பிடிக்குமே ரொம்ப. என் சமத்து குட்டிடா. சித்தா. மறுபடியும் அணைத்து கொண்டு முத்தமிட்டாள் அழுத்தமாக. நினைவுகள் அன்று அவர்கள் வீட்டில் நடந்த பேச்சுக்களை சுற்றியே பூவை சுற்றி சுற்றி வரும் வண்டு போல வளையமிட்டது. முதலாகத்தான் பார்க்கிறோம். ஆனாலும் பேச்சிலும் நடத்தையிலும் பல வருடங்களாக பழகிய இணக்கமும் நெருக்கமும் தான் இருந்ததே ஒழிய வேறு எதுவும் தோன்றவில்லை. மனித நேயத்துடன் அவனுக்காகவே பேசியது. அவள் மனதை ரொம்பவே நெகிழ செய்து இளகியிருந்தது. யோசனைகள் உருண்டன. சித்தார்த்துக்கு இப்பத்தான் 1.5 வயது. அவனுடைய எதிர்காலம் பற்றி இப்பவே யோசிக்க வேண்டியது அவசியம்தானா? ராதா, கண்டிப்பா அவசியம்தான். இப்பதானே கல்யாணம் ஆனது போல் இருக்கிறது. ஆனா உன் மகனுக்கே 1.5 வயது ஆகிவிட்டதே. காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை ராதா. அதனால் நன்றாக சிந்தித்துப்பார். ஆமா, அப்பாவும் ரிட்டையர்ட் ஆயிட்டார்னா முதல்ல லோன் வாங்கி இருக்கிறதுனால கொஞ்சமாத்தான் பணம் வரும். பாவம், முதல்லையே என்னால நிறைய அடிபட்டிருக்காங்க. இனிமேலும் அவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நிறைய ராதா. சின்ன வயசா இருக்கிற உன்னால இப்ப நிறைய பாடுபட முடியும். அதை சரியான வழியில உபயோகப்படுத்திக்கோ. ஆமா, நான் இப்படி பாடி சம்பாதிக்கிறது போராது, இன்னும் சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன அப்படியே நின்னுட்ட? உன்கிட்ட இருக்கிற படிப்பால ஒன்னும் செய்ய முடியாது. மேல படிக்கணும். உன்னை பெத்தவங்க கிட்டையும் பேசு. ஆமாம், கண்டிப்பா பேச போறேன். சித்தார்த் வளர்ந்து பெரியவன் ஆகிறதுக்குள்ள அவனுக்காக, அவன் படிப்புக்காக, அவன் வளர்ச்சிக்காக நான் கொஞ்சமாவது பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக படிக்கணும். பாடுறதையும் விடக்கூடாது. அதுக்கு என்ன படிப்பு? ராதா, ஏ இப்படி ஒரு யோசனை? கம்ப்யூட்டர்னு ஒன்னு இருக்கே, மறந்துட்டியா? அதுக்கு தான் இப்பவும் சரி எப்பவும் மவுசு. அதுல சேரு, அத படி. ஆமாம், அதைத்தான் படிக்கணும். 3 வருஷத்துல முடிக்கலாம். பாடுறதுக்கும் எந்த விதமான தடையும் இருக்காது. இதுதான் நல்ல முடிவு. வெரி குட் ராதா, நல்ல முடிவு எடுத்திருக்க. உடனேயே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய். தாமதப்படுத்தாதே. இனிமே உனக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணாக்காம உபயோகிக்கணும். புரிஞ்சுண்டையா? இப்ப தூங்கு. போ, படு. ராதா படுத்தாளே ஒழிய லேசில் தூக்கம் வரவில்லை. நித்யாவிடமும் பிரீத்திடமும் உடனே ஓடிப்போய் சொல்ல வேண்டுமென்று எழுந்த ஆவலை அடக்கினாள். போன் செய்யலாமா? மணியை பார்த்தாள். 1:30.
அவ்வேளையில் செய்வது தவறு. விடியட்டும். அப்பா கிட்டையும் சொல்லிவிட்டு சாயந்தரமா நித்யா வீட்டிற்கு போகலாம். புரண்டு புரண்டு படுத்தாள். தூக்கம் வரவில்லை. மனம் எதிர்காலத்துக்கு ஒரு பாதையை கண்டுபிடித்த பின் இப்போது வேறு விதமாக கட்டவிழ்ந்து கொண்டு கற்பனையை ஓடவிட்டது. பிரீத் அவள் முன் நின்றான். நித்யா மறைந்து அந்த இடத்தில் ராதா தோன்றினாள். சிங்கப்பூரில் அவர்கள் கை கோர்த்து கொண்டு சிராங்கூன் ரோட்டில் போட்டி போட்டுக்கொண்டு சாமான்கள் வாங்கினார்கள். ஆர்ச்சர்ட் ரோட்டில் உள்ள லக்கி பிளாசா ஷாப்பிங் சென்டரை பார்த்து பிரமித்து நின்றார்கள். லிப்டில் மேல் வரை சென்று வந்தார்கள். செந்தோசா கேபிள் காரில் போகும்போதே இவள் பயப்பட தன் தோளோடு அணைத்து கொண்டு உச்சியில் முத்தமிட்டான் பிரீத். புதுமையான அப்பார்ட்மெண்ட்டுகள் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து நின்ற போது அதன் அருகாமையிலேயே பழைய கால வீடுகளும் இருந்து உப்பும் தித்திப்பும் கலந்த கிராக் ஜாக் பிஸ்கட் போல இருந்தது. பழைய அப்பார்ட்மெண்ட்டுகளில் தங்கள் வீட்டு ஜன்னலில் இருந்து பெரிய மூங்கில் கழியை வெளியே நீட்டி வைத்து துணிகளை உலர்த்தி இருந்ததற்கு பிரீத் சொன்னான், ராது, நம்ம இந்தியாவில் இருக்கிற அத்தனை கட்சி கொடிகளும் கலர் கலரா தொங்கராப்ல இல்ல? கலகலவென்று வந்த சிரிப்பை அடக்கினாள் ராதா. சித்தார்த் புரண்டு ராதாவின் மேல் தன் காலை தூக்கி போட்டதும் கலைந்தாள் ராதா. அவன் காலை தன் வயிற்றின் மேல் சரியாக போட்டு அணைத்து கொண்டாள். மெல்லிய குரலில் ஒரு பாட்டை தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள். கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும், கல்லிலே ஈரம் உண்டு கண்களா அறியும், என் மனம் என்ன என்று என்னையன்றே யாருக்கு தெரியும். தனக்குத்தானே சிரித்து கொண்டு மனப்பெட்டகத்தை முத்தமிட்டு அழகாக மூடி ஒரு பூட்டை போட்டு பூட்டினாள். உனக்கு ஏன் தெரியுமா பூட்டு போடுற? நானா திறந்தால் ஒழிய கண்டிப்பா நீயா திறந்துண்டு வெளியே வரக்கூடாது, தெரிஞ்சதா? இது தப்புன்னு நான் சொல்ற? இத பாரு, இதுதாப்பா சரியா எனக்கு தெரியாது. எனக்கு அதை பத்திய கவலையும் இல்லை. ஏன்னா என்னோட வாழ்க்கையில சித்தார்த்த தவிர வேறு யாருக்கும் இடம் கொடுக்க போறதில்ல. என் குழந்தை நல்லா வளர்ந்து பெரிய படிப்பு படிச்சு பெரிய வேலைக்கு போய் நன்னா சம்பாதிக்கணும். அவனுடைய வாழ்க்கை என்னோட வாழ்க்கையை போல ஆரம்பத்திலேயே அஸ்தமனமாக கூடாது. ஒரு வாழ்க்கையை எந்த காலத்திலேயும் யாரோடையும் இணைச்சுக்க மாட்டேன். அந்த மனோதிடம் என்கிட்ட இருக்கு. அந்த மனோதிடமும் பிரீத்தோட நான் வாழற வாழ்க்கையை என் மனசுக்குள்ள பொதிஞ்சு பொக்கிஷமா வச்சுருக்கிறதுனால தான் குறையாம இருக்கு. உங்ககிட்ட இத சொல்றதுக்கு வெக்கப்படல. ஏன்னா எனக்குள் அடங்கியவனே. அதனாலதான் இந்த ரகசியத்தை உன்கிட்ட மட்டும் சொல்ல இருக்க. காலம் முழுக்க, ஏன் நான் சாகர வரை பிரீத்தோட என் வாழ்க்கை மனசுக்குள்ள அப்பப்ப நடக்கும். அதுல உன் கற்பனையை எவ்வளவு தூரத்துக்கு வேண்டும்னாலும் கொண்டு போக என்னால் முடியும். யார் இடையில வந்தாலும் சட்டுன்னு இழுத்து போட்டவும் முடியும். இது எனக்கு மட்டும்தான்னு நினைச்சுக்காத. எத்தனையோ பெண்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கைதான். சரி, விட்டு தள்ளு. மற்றவங்களை பத்தி எதுக்கு? எனக்கு இந்த ஃபேண்டசி வாழ்க்கை கண்டிப்பா தேவை. இதுக்கு மேல பேச்சே இல்லை. பூட்டியாச்சு. வாய மூடிண்டு கெட. தனக்குத்தானே சிரித்து கொண்டாள். சித்தார்த்தின் நெற்றியில் முத்தமிட்டாள். கண்ணா, அம்மாவோட இஷ்டப்படி நன்னா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், புரிஞ்சதா? ஏமாத்திடாத சித்து. அம்மா ரொம்பவே அடிபட்டுட்டேன்டா கண்ணா. என்ன கனவு கண்டாளோ சரியாக அவள் கூறும்போது அவன் முகத்தில் இளநகை தோன்ற மறுபடியும் அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அப்பா, உங்ககிட்ட பேசணும்பா. ஏமா, தினமும் தான் பேசிட்டு இருக்கையே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா? ஆமாப்பா, ஸ்பெஷல் தான். என்னோட எதிர்காலத்தை பத்தி பேசணும்பா. கோகிலத்தின் மனசில் ஒரு திகில் படர்ந்தது. பலராமன் எதையோ எண்ணி பயந்து கொண்டே ராதாவை பார்த்தார். ராதாவிற்கு சிரிப்பு வந்தது. பெண்கள் சுதந்திரம் பற்றி எத்தனை மேடைகள், எத்தனை பேச்சுக்கள், காராசாரமான விவாதங்கள். ஆனாலும் ஒரு பெண்ணை பற்றிய பயம் அவளுடைய பெற்றோர்களுக்கு எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் தவிர்க்க முடியாததாகி விடுகிறது என்பதுதான் நிஜம். அப்பா, பயப்படாதீங்கப்பா. நான் யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல போறதில்ல. சித்தார்த்தோட எதிர்காலத்தை பத்தி இப்பவே யோசிக்க வேண்டாமா? அதுக்கு நானும் கொஞ்சம் தயாராகணும்பா. ராது, ஒண்ணுமே புரியலம்மா. வயசாயிடுத்து. புரிஞ்சுக்கிற சக்தியும் குறைஞ்சிடுத்துன்னு நினைக்கிற. இத்தனை நாள் இல்லாம இப்ப என்னடி புதுசா?
புதிர் போடுற மாதிரி பேசுற. நீ சிங்கப்பூர் போயிட்டு வந்ததுல இருந்து மாறி தாண்டி போயிட்ட. ஏமா, அந்த மாத்தம் உனக்கு பிடிக்கலையா? அப்படி சொல்லல ராதா, உன்னோட பேச்சு மாறி இருக்கு, அதை தாண்டி சொன்னேன். அம்மா, நான் இப்ப பாடி சம்பாதிக்கிறது மட்டும் போறவே போராதுமா. இன்னொன்னு, இது போல இன்னும் பல ட்ரூப்புகள் ஆரம்பிச்சிட்டா எங்களுக்கு வரும்படியும் குறைஞ்சிடும். அதுல உன்னோட குறிக்கோள் எல்லாம் நடக்கிற சாத்தியம் இல்லப்பா. அதனால நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேரலாம்னு இருக்க. 3 வருஷ படிப்பு, அதையும் படிச்சுண்டு பாட்டு பாட போறேன். சித்தார்த்துக்கு 5 வயசு ஆறதுக்குள்ள நான் என்னோட படிப்பை முடிச்சு ஒரு வேலைக்கு போயிடணும்ப்பா. ராதா குட்டி, ஏன் இப்படி பேசுற? நாங்க இல்லையா? என்னோட கொஞ்ச நெஞ்ச பணமும் உனக்குத்தானே கண்ணாட்டி. அப்பா, காலம் போற போக்குல பணத்துக்கு ஏதுப்பா மதிப்பு? நம்ம மதிப்பை காப்பாத்திக்கணும்னா அதை கொஞ்சம் நிறையவே கையில வச்சுக்கணும்ப்பா. அதுக்கு நான் படிக்கணும்ப்பா. மாலா வேக வேகமாய் வந்தாள். வாக்கா, என்ன இவ்வளோ ஸ்பீடா வர? ஆமாண்டி, நீ தான் ஸ்பீட் பிரேக்கரை எல்லாம் தாண்டி எங்கெல்லாமோ போறியே. என்னடி சொல்ற? நான் முதல்லயே நினைச்சேன். சொல்லிடி மாலா. அம்மா, இவ புதுசா ஸ்நேகம் பிடிச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, ஒரு ஆம்பளையத்தான். எங்க ஆத்துக்காரர் பார்த்தாராம். பதற்றத்துடன் இதயம் துடிக்க கண்களை பெரிதாக்கி பார்த்தவள் அக்காவின் இந்த பேச்சை கேட்டதும் சட்டென்று ஒரு நிம்மதியை உணர்ந்தாள். அக்கா, அந்த ஆம்பளையோட நான் மட்டும்தான் இருந்தனா? கூட ஒரு பொம்மநாட்டியையும் பார்க்கலையாமா? அத சொல்லலையே. எப்படி சொல்வாருக்கா? அவர் யாரோ ஒரு பொம்பளையோட பேசிட்டு இருந்தார், ரொம்ப சுவாரஸ்யமாய். அதுல இத கவனிச்சிருக்க மாட்டார். என்னடி சொல்ற ராதா? வாய்க்கு வந்தது பேசாத. அவ ஒண்ணு சொன்னா பதிலுக்கு நீ ஒண்ணு சொல்லணுமா? அம்மா, எப்பவுமே உனக்கு அவசரம்தாம்மா. அதுவும் என் வாழ்வோட அவலம் உனக்கு என் மேல நம்பிக்கையைத்தான் ஜாஸ்தியாக்கி இருக்கு. நான் எந்த ஆம்பளையோட பேசினாலும் தப்புங்கிற. அந்த மாலாக்கா பேசினா உன்னால அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவளுக்குத்தான் கட்டிண்டவன் இருக்கானே. நான் தான் அலையறவ. அதனால உண்மையை சொன்னாலும் புரியாது. பலராமனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. கோகி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கையா? 4 வருஷமா லைட் மியூசிக்ல ராதா பாடுறா. கல்யாணத்துக்கு முந்தையே பாட ஆரம்பிச்சிட்டா. அப்ப இல்லாத சந்தேகம் இப்ப எதுக்கு அவ மேல உனக்கு வருது? கோகிலம் மௌனமானாள். விழிகளை உயர்த்தவே இல்லை. தன் பெண்ணை பற்றி தான் நினைப்பது குறித்து அவளுக்கே இப்போது அவமானமாயிருந்தது. மாலா, உங்க ஆத்துக்காரர் பத்தி உனக்குத்தான் நன்னா தெரியுமே. கொஞ்சம் விஷயத்தை அதிகப்படியாகவே சொல்லுவார்னு. அப்படி இருக்கிறப்ப நீயும் சரி, உங்க அம்மாவும் சரி, யோசிச்சு நிதானமா ராதா கிட்ட விஷயத்தை கேட்டிருக்கலாம். சரி ராதா, நீ என்னன்னு சொல்லு. அப்பா, கண்டிப்பா நீங்க ஒரு சாமர்த்தியக்காரர்னு நிரூபிச்சிட்டீங்க. ஆனா இந்த சாமர்த்தியம் உங்களுக்கு முன்னாடியே வந்திருந்தா இன்னைக்கு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல தேவையே இருந்திருக்காது. பெத்தவளுக்கும் பொண்ணு மேல சந்தேகம் வந்திருக்காது. ராதாம்மா, அப்பா, உங்களை புண்படுத்தணும்னு இத சொல்லலப்பா. என் நிலைமை இப்படி ஆயிடுத்தேங்கிற வருத்தத்துலதான் இப்படி பேசினேன். பரவாயில்ல, இது ஆரம்பம்தான். இன்னும் சித்தார்த்த வளர்ந்து ஆளாக்குறதுக்குள்ள என்னென்ன பேச்ச கேட்க போறனோ. ஆனா அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட போறதில்லப்பா. என் ஃப்ரெண்டும் அவ ஹஸ்பண்டும் எனக்கு எல்லா விதத்திலையும் எப்ப வேணும்னாலும் எந்த உதவி வேணும்னாலும் செய்யறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்கப்பா. அத்திம்பேர் அவங்கள பார்த்துத்தான்ப்பா இப்படி சொல்லி இருக்கார். ஆனா அவர் கண்ணுல என் சிநேகிதி நித்யா படல, அவளோட புருஷன் மட்டும்தான் பட்டிருக்கார். அதுவும் நேத்து அவங்க வீட்டுல இருந்து வெளியே வர்றப்ப அவங்க 2 பேர்கிட்டையும் பேசுறப்ப பார்த்திருக்காருப்பா. அவ்வளவுதான். அதுக்கு ஏண்டி ராதா, அவரும் ஒரு பொம்பளையோட சுவாரஸ்யமா பேசிட்டு இருந்தார்னு சொன்ன? வாய் கொழுப்பு தானே? அக்கா, வாய் கொழுப்பு மட்டும்தாக்கா எனக்கு. மத்தவங்களுக்கு உடம்பே கொழுப்பு எடுத்திருக்குக்கா. அம்மா அம்மா, ராதா பேசுறத பாத்தியாம்மா? மாலா, அவதான் உண்மையை சொல்லிட்டாளே. அதுக்கப்புறமாவும் என்னத்துக்கு நீ வாய பெருக்கின? சரி விடுங்க 2 பேரும். ராதா, நீ என்னமோ படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே. ஆமாம்மா, கம்ப்யூட்டருக்கு சேரப்போற. அதை முடிக்கிற வரைக்கும் எனக்கு நீ தூக்கமே வராதுமா. கண்டிப்பா படிச்சு பாஸ் பண்ணுவடி, அதுக்கு கவலையே படாத. அம்மா, நான் வெளியில போயிட்டு வரேம்மா. சித்தார்த்தையும் கூட்டிண்டு போகட்டுமாம்மா? வேண்டாம் ராதா, அவனுக்காக நீ ஆட்டோ வைக்கணும். வேண்டாண்டி, இன்னிலிருந்து நீ அனாவசியமா பணத்தை செலவழிக்கிறது நிறுத்து. எங்களால ஆனது சித்தார்த்தை பார்த்துக்கிறது தான். நீயும் கவலை இல்லாம படி. குரலும் கம்மியது. அம்மா ப்ளீஸ்மா,
நீயும் இனிமே தைரியமா இருக்கணும்மா. அப்பத்தாமா என்னாலையும் தளர்ந்து போகாம இருக்க முடியும். சரியா? அக்கா, கோவிச்சுக்காத. நான் உன்னோட தங்கை. யார் எதை சொன்னாலும் நம்பி என்னை தப்பா பேசாத. ஏன்னா என்னை தப்பா பேசுறங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சுலபம்க்கா. அது யார் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா நீயோ அப்பா அம்மாவோ சொன்னா மனசு பொறுத்துக்க மாட்டேங்கிறதுக்கா. ப்ளீஸ்க்கா, இனிமே இப்படி பேசாத. மாலாவிற்கும் அழுகை பொத்து கொண்டு வந்தது. ராது, சாரி, தப்புடி. இத்தோட இது விட்டுடு. என்னைக்கும் போல நாம பேதம் இல்லாம இருக்கணும் ராது. மனசுல எதையும் வச்சுக்காதே. அக்கா, அதுதான் வெளிப்படையா பேசியாச்சே. அழாத. சரி, வாராதா? இத்தனை சீக்கிரம் நீ வருவேன்னு எதிர்பார்க்கல. நான் ரொம்ப மக்குன்னு எடை போட்டுட்டியா நித்யா? சேச்ச, உன்னை கொஞ்சம் தூண்டி விட்டா போதும். அந்த சின்ன பொறியே உனக்குள்ள இருக்கிற உணர்வுகளை எப்படி ஒரு பெரிய ஜுவாலையா ஆக்கி இருக்குன்னு தான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். கூடவே சந்தோஷமாவும் இருக்கிறாதா? சரி, சீக்கிரமா சொல்லு. எனக்கே இப்ப ஒரு ஆர்வம் அப்படி பொங்குறது ராதா. நித்யா, உங்க வீட்டில இருந்து போனதுல இருந்து இப்போ இதோ உன்னை பார்க்குற வரை கண்ணு மூடலே நித்யா. அத்தனை எந்தூசியாசத்தோட இருக்க நித்யா. சரி சரி, சொல்லு, என்ன முடிவு பண்ணியிருக்க? நித்யா, நான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல சேர போறேன். 3 வருஷ கோர்ஸ். ஆனா அதுக்காக பாடுறதையும் விட போறதில்ல. அதையும் செய்ய போறேன். என்னால முடிஞ்ச வரை நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு சேர்ந்து சித்தார்த்தை நல்ல படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு பணம் சேர்க்கணும். அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள் நித்யா. வெல் செட் ராதா, நீ நல்லா யோசனை பண்ணியிருக்க. இப்ப இன்னும் கூட ஒன்று சொல்ற. சித்தார்த்துக்கு 5 வயசு ஆன உடனேயே அவனை ஹாஸ்டல்ல சேர்க்க ஏற்பாடு பண்ணணும் ராதா. நித்யா, இது சாத்தியமா? கண்டிப்பா அப்பாவும் அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. அவங்க ஓரளவுக்காவது தெம்போட இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே சித்தார்த்து தான். அவங்கிட்ட இருந்து எப்படி அவனை பிரிக்கிறது நித்யா? நான் எங்க பிரிஞ்சு இருக்கணும்னு சொன்னேன்? இதே ஊர்ல இருக்கிற நல்ல ஹாஸ்டல்ல சேர்த்தீன்னா வாரம் கூட்டிக்கிட்டு வரலாம். அவனுக்கும் சந்தோஷமா இருக்கும் ராதா. நான் உன் விஷயத்துல ரொம்ப தலையிடுறேன்னு சந்தேகப்படுறியா? இல்ல நித்யா, எதையும் என்னோட நல்லதுக்குத்தான் நீ சொல்வேன்னு எனக்கு புரியறது. ஆனாலும் எதையும் நான் எனக்காக மட்டும் இல்லாம என்னோட அப்பா அம்மாவையும் நினைச்சு பார்க்க வேண்டி இருக்கு இல்லையா? ரொம்ப சரி ராதா, காரணமும் அதேதான். நீ வேலைக்குன்னு சேரச்சே உனக்கு டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று இருக்குங்கிறதும் தெரியும் தானே. அப்பா அம்மா மேலேயே பொறுப்பை போட்டினா சமாளிக்க முடியுமா ராதா? உனக்கு படிப்பு முடிஞ்சு வேலை கிடைச்சு அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஃபர்னு ஆகிறதுக்கு கண்டிப்பா ஒரு 7-8 வருஷமாவது ஆகும். அப்போ உன் பிள்ளையும் 9 வயசு 10 வயசுக்கு வளர்ந்திருப்பான். நீ ஹாஸ்டல்ல சேர்த்தினா நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டுமல்ல, தன்னைத்தானே பார்த்துக்கிற ஒரு தன் நம்பிக்கை வரும். தைரியசாலியாகவும் வருவான். நல்ல ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னா நிறையத்தான் செலவாகும். அதனால இப்ப பிடிச்சே நாம அலசி பார்க்கணும் ராதா. அதை பத்திய கவலையை எங்க 2 பேர்கிட்ட விட்டுடு. இவர் வெளியூர் போனாருனாலும் விசாரிச்சுட்டு வர சொல்ற. அதனால நீ உன் படிப்பையும் பாட்டையும் மட்டும் கவனமா பார்த்துக்கோ. நித்யா, கண்டிப்பா இனிமே என் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவேன். உங்க 2 பேரோட துணை எனக்கு பக்க பலமா இருக்கிற வரை யார் என்ன சொன்னாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை நித்யா. கடவுள் அருளால என் மகனும் நன்னா படிச்சான்னா எனக்கு அதுவே போரும் நித்யா. கண்டிப்பா ராதா, சித்தார்த் நன்னா படிப்பான் பாரு. பகவான் எல்லா கதவையும் ஒரே அடியா அடைச்சுட மாட்டார். அத்தனை குரூரமானவர் இல்ல, நம்பிக்கையோட இரு. சரி நித்யா, நான் வரேன். போன்ல மட்டும் கண்டிப்பா தினமும் தொந்தரவு செய்வேன். வரட்டுமா? நாட்கள் என்பது சிறகை கட்டி கொண்டுதான் பறந்தன. இத்தனையிலும் நெடு நாட்களாக மனதை உறுத்தி கொண்டு இருந்த ஒரு சந்தேகம் அன்று ராதா ஏதோ பேப்பரை தேடும்போது தட்டுப்பட்டது. இத்தனை நாட்களுக்கு பிறகு நாம் தெரிந்து கொண்டு ஆக போவதுதான் என்ன? வேண்டாம், விட்டு விடலாம். ஒரு பக்கம் அப்படி யோசனை போனாலும் மறுபக்கம் மறுத்தது. இல்லை, இது எனக்கு ஒரு சந்தர்ப்பம். மனிதர்களை எடை போட பகவானாக எனக்கு கொடுத்த சந்தர்ப்பம். அதை விடக்கூடாது. உண்மை எது பொய் எது அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பேப்பர் எடுத்து அவள் கைக்கு கிடைத்த பாஸ்கர் ஜாதகத்தையும் பிரீத்தின் ஜாதகத்தையும் பெயரை மாற்றி எழுதினாள்.
அப்பாவும் அம்மாவும் உண்ட களைப்பில் தூங்க அப்பாவின் அலமாரியில் உள்ள ஜிப் பேக்கை தன் அறைக்கு எடுத்து வந்து அதில் உள்ள தன் ஜாதகத்தையும் பெயரை மாற்றி காப்பி எடுத்தாள். மீண்டும் எடுத்த இடத்திலேயே ஜிப் பேக்கை வைத்தாயிற்று. வெளியே போய் மூன்றையும் டைப் செய்து கொண்டு வந்தாள். ஏதோ பெரிய திருட்டு செய்வது போல் மனம் படபடத்தது. மாலை சித்தார்த்தை கூட்டிக் கொண்டு மாலா வீட்டிற்கு சென்றாள். அதிகமாக தமக்கையின் வீட்டிற்கு போவதில்லை. ஆதலால் உபசரிப்பு பலமாக இருந்தது. என்ன ராதா, பிள்ளை என்ன சொல்றான்? சமத்தா இருக்கானா? ஆமா, நீ கூட என்னமோ கம்ப்யூட்டருக்கு படிக்கிறையாமே. படி, உன்னோட ஜாதகத்துல உனக்கு பெரிய அதிகாரியா வர யோகம் இருக்குன்னு அன்னைக்கே பார்த்துட்டேன். நன்னா வருவம்மா. பெரியவா ஆசீர்வாதம். மாமா, என் ஃப்ரெண்டுக்கு 2 பிள்ளையோட ஜாதகம் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அந்தந்த ஜாதகத்திலேயே எழுதி தந்துடுங்கோ. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். ஏன், 1 மணி நேரம் இருந்தீன்னா பார்த்துடுறேன். இருந்து வாங்கிட்டு போயேன். கிளாஸுக்கு நாழி ஆயிடும். சித்தார்த்தை வீட்டில் விட்டுட்டு போகணும். அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு வரேன்னு முதல்லயே சொல்லிட்டதால போகாம இருக்கக்கூடாது. சரி, வச்சுட்டு போ. மாலா ராதாவுக்கும் சித்தார்த்துக்கும் காஃபி டிஃபன் கொடுத்து வாசல் வரை வந்து வழி அனுப்பினாள். ராதாவிற்கு மாலாவின் மாமனார் ஏதாவது கண்டுபிடித்து விடுவாரோ என்று பயம் தோன்றிக் கொண்டே இருந்தது. பெயர் மாற்றத்தை தெரிந்து கொண்டு விடுவாரோ? மனம் குறுகுறுத்து கொண்டே இருந்தது. இது மிகவும் அனாவசியமான ஒன்றுதான். ஆனாலும் அவள் மனதில் இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்பட்ட வெறி நீரு பூத்த நெருப்பாக உள்ளுக்குள்ளேயே கனன்று கொண்டிருந்தது. இன்று கண்ணுக்கு தென்பட்டவுடன் விசிறியால் வீசப்பட்டது போல் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கிவிட்டது. அதை அணைக்க திறனின்றி இத்தனை தூரம் வந்தாயிற்று. மனக்குடைச்சல் அதிகமாகுமா குறையுமா என்பது நாளைக்கு தெரிந்துவிடும். மீண்டும் மன அலைக்கழிப்பு, அதிகமான இதய துடிப்பு, அமைதியின்மை தேவைதானா? தேவைதான். எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். யார் யார் எப்படி எப்படி என்பது எனக்கு தெரிந்தே ஆக வேண்டியது அவசியம். தூக்கமில்லாத எத்தனையோ இரவுகளில் அன்றிரவும் ஒன்றானது. காலை விடிந்ததுமே போக வேண்டும் என்ற ஆவலை அடக்கி கொண்டாள். அன்று கம்ப்யூட்டர் கிளாஸில் மனம் ஒன்றவே இல்லை. வீட்டுக்குள் நுழையும் போதே மாலாவின் குரல் கேட்க மனம் படபடத்தது. இப்பதான் வரியா ராது? இந்த கவர்ல எழுதி வச்சிருக்கார் என் மாமனார். என்னமோ ஒன்னு சரியா இருக்காம், ஒன்னு மோசமா இருக்குன்னார். படபடப்பு அதிகமானது. எது மோசமானது, எது பொருந்தியது உடனே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். தான் நினைத்தது போல் இருந்தால் நேரே அந்த மனுஷனை கடித்து குதற வேண்டும். சும்மா விடக்கூடாது என்ற ஒரு ஆங்காரம் ஆவேசமாய் எழுந்தது. ஆனால் மாலா இருக்கும்போது பார்க்க வேண்டாம், அப்புறமா பார்க்கலாம். மனதை இழுத்து பிடித்து நிறுத்தினாள். தன்னை தானே ஆஸ்வாசப்படுத்தி கொண்டாள். சித்தார்த்தை எடுத்துக்கொண்டு தன் அறைக்குள் அடைந்தாள். என்னம்மா ராதா, என்னமோ போலிருக்க, என்னாச்சுமா? மாலா, உனக்கு புரியாது. பாவம், அவ மனசுக்குள்ளேயும் எவ்வளவோ ஆதங்கங்களும் ஆசைகளும் இருக்கும் இல்லையா? சின்னவதானே, விடு பேசாம. மாலா போகும் வரை ராதா வெளியே வரவே இல்லை. வீணாக வாய் தவறி ஏதாவது பேச்சு வந்து விடுமோ என்ற அதி ஜாக்கிரதை உணர்வில் தன்னைத்தானே அடக்கினாள். இரவு சாப்பாடு ஆனது. சித்தார்த்தம் தூங்கியாயிற்று. அந்த கவரை கையில் எடுத்து கொண்டாள். ஃபேன் காற்றில் கையில் இருக்கும் கவரின் துடிப்பு அவளையே சுட்டி காட்டுவது போல் இருந்தது. அரை கதவை சாத்தி தாழ்பால் போட்டு கொண்டாள். அவளை அறியாமலேயே அந்த கவரை இதயத்தில் வைத்து கொண்டு கண்களை மூடி வேண்டிக் கொண்டாள். பைத்தியக்காரத்தனம், ஆமாம், சுத்த பைத்தியக்காரத்தனம். ஆனால் அவளாக வரவழைத்து கொண்ட பைத்தியக்காரத்தனம். கவரை பிரித்து பார்த்தாள். அவ்வளவுதான். கண்கள் சிவந்து ரத்தம் கொட்டும் அளவுக்கு போனது. பற்கள் கடிப்பட்டதில் வாயை திறந்தால்தான் தெரியும் பற்கள் எத்தனை ஆட்டம் கண்டிருக்கிறது என்று. அவளுள் ஒரு பெரிய பூகம்பமே ஏற்பட்டு சரீரம் முழுவதும் அதன் அதிர்ச்சியில் நடுங்கிக் கொண்டிருந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.